இன்றைய தேவ பிரசன்னம். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் தியானிப்போம். ஆமேன். சங்கீதம் 48 அதிகாரம் 1 வசனம், 2 வசனம், 3 வசனம். ஆமேன். கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகள் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். ஆமேன். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவர். அவர் நம்மை அவருடைய பரிசுத்த கரங்களுக்குள் அடங்கி நடக்கும்படியாக தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆமேன். கர்த்தருடைய நீதியின் வழியிலே வாழும் பொழுது நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம். நம்முடைய இருதயமும் நம்முடைய கைகளும் பரிசுத்தருடைய கரங்களுக்குள் இருக்கும் பொழுது, நாம் தவறுகள் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை செய்யாதே என்று சுட்டி காட்டுவார். ஆமேன். பரிசுத்த ஆவியோடு இல்லாத ஒருவர் தவறுகளை செய்யும் பொழுது அவர்களை உணர வைக்க ஒருவரும் அவர்கள் இருதயத்திலே பேச முடியாது. அவர்கள் மேலும் மேலும் தன்னுடைய தவறுகளை உணராதபடி நிறைய தவறுகளை செய்ய தீவிரமாயிருப்பார்கள். ஆமேன். கர்த்தருக்கு பிரியமான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தவறுகள் செய்கிற ஆத்துமாக்கள் பிறருடைய பார்வைகளில் இருந்து ஒதுக்கப்படுவார்கள். ஒதுக்கப்படும் பொழுது அவர்கள் மனம் வேதனைப்படும். அவர்களுடைய வாழ்க்கை அப்படி ஆகும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகளின் மனம் என்னவாயிருக்கும் என்று நினைத்து பார்ப்போம். ஆமேன். அவர்களுடைய பிள்ளைகள் எதை செய்தாலும் கவனிக்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள். புத்தி சொல்ல ஒருவரும் முன்வர மாட்டார்கள். இதை கண்டு மனம் கசந்து அழுது அவர்களுடைய வாழ்க்கை சிதறி போகும். ஆமேன். அப்படிப்பட்ட தவறுகளை செய்யாமல் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களை அன்புடன் இரு கரங்களையும் நீட்டி என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை நல்வழியிலே நடத்துவேன் என்று அன்பாக அழைக்கின்றார். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்திலே தேவனை உயர்ந்த அடைக்கலமாக வைத்துக் கொள்வோம். நம்முடைய இருதயத்திலே மகாராஜாவாகிய இயேசு தங்குவதற்குரிய பரிசுத்த நகரமாய் காத்து கொள்ளுவோம். ஆமென். நம்முடைய தேவன் மிகவும் துதிக்கப்பட தக்கவராயிருக்கிறார். ஆகையால் நாம் பரிசுத்த தேவனை துதித்து நம்முடைய இருதயத்தை தேவன் தங்கும் வாசஸ்தலமாக ஒப்பு கொடுப்போம். ஆமேன். அப்பொழுது நம்முடைய இருதயம் மன மகிழ்ச்சியால் பொங்கும். சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது, மற்றவர்களிடத்திலே பேசும் பொழுது கர்த்தருடைய தேவ பிரசன்னம் நம்மேல் இறங்கி நம்முடைய முகம் புன் சிரிப்புடன் காட்சி தரும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.